இதே மாதிரி இன்னொரு ஆசிட் நம்ம மூளையில் இருக்குது, அதுக்கு பேர் வந்து செரட்டோனின். இது எவ்வளோ நீ கொடுக்குறியோ அவ்வளோ நல்லா இருப்ப. அதுவும் என்ன கொடுக்கும் தெரியுமா? சந்தோஷத்தை கொடுக்கும். அது என்ன தெரியுமா கொடுக்கும்? ஆத்ம திருப்தியை கொடுக்கும். அது வந்து என்ன தெரியுமா? அடுத்தவனை மகிழ்ச்சி படுத்தி உன்னை மகிழ்ச்சி படாது. இந்த சந்தோஷம் வந்து பெரிய சந்தோஷம். இந்த சந்தோஷம் எதில் கிடைக்கும் தெரியுமா? கரெக்டாக தொழுதாக கிடைக்கும். டோப்பமைன் வெர்சஸ் செரட்டோனின். இந்த செரட்டோனின் டேஸ்ட்டு ஒருத்தன் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, அது ஈமானுடைய சுவை, அவ்வளோதான். நீ லட்சம் டோப்பமைன் போட அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கெலாம் ஒரு பையன் நம்ம குழம்பல்லையாக சொல்லப்பார், எப்பயுமே ஒருத்தன் உக்காந்துட்டு இருப்பான் பார். அஜரத் பையன் நினச்சிட்டான், அவனை அஜரத் பையன் நினச்சிட்டா. போய் பார்த்தா உட்காந்துட்டு இருக்கிறான். எப்போ? தொழுகை முடிஞ்சு, தொழுகைக்கு முன்னாடி உட்காந்துட்ருக்கான், தொழுகைக்கு அப்புறம் உட்காந்துட்ருக்கிறான். 9வது எங்கே தான் படிக்கிறான், கவர்மெண்ட் ஸ்கூலில் எங்கே தான் படிக்கிறான். ஏழை பழைய ட்ரெஸ்ஸை போட்டு உட்காந்துட்ருக்கான். அதனால் எப்படி அந்த போரிங்கான பள்ளிவாசலில் உட்கார முடியுது? நாளைக்கு அரிசுடைய நிழல் அந்த மாதிரி ஆட்களுக்கு. அதான் ரசூல்லா சொல்கிறாங்க, பள்ளிவாசலுடன் தொடர்புடைய. என்ன அது பள்ளிவாசல்? என்ன டோப்பமைன் கிடைக்கும்? அங்கே செரட்டோனின் மட்டும்தான் கிடைக்கும். உங்களால் வாழவே முடியாது அங்கே போய். செரட்டோனின் ரசூலா சொல்கிறாங்க பாரு, என் கண்களின் குளிர்ச்சி தொழுகையில் வைக்கப்பட்டுள்ள. அரபுகளுடைய வார்த்தை அது. என்ன தெரியுமா? என்னுடைய உச்சகட்ட இன்பம் தொழுகை. நம்மளால் ஃபீல் பண்ண முடியாதா? இவரை பிடிச்சி நம்ப வேண்டியதாக இருக்குது தொழுவுங்கன்ட்டு. தொழுகையில் இன்பம் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? நைட்டில் நின்று பாருங்க, 2 மணிக்கு தனியாக நின்று பாருங்க, யாரும் இல்லாமல் நின்று பாருங்க. அல்லாவிடத்துலேருந்து உங்களுக்கு வந்து டைரெக்டாக சிக்னல் ரிசீவ் ஆகும். அதில் கிடைக்கும் செரட்டோனின். தொழுகையில் குரானை படித்து சிலிர்த்ததுண்டா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செயல்களை பார்த்து மெய் சிலிர்ந்தது உண்டா? ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை பார்த்து கண்ணிலேருந்து தண்ணி வந்தது உண்டா? படித்து ஹதீஸ்களை படித்து கண்ணிலேருந்து தண்ணி வந்தது உண்டா? இது வந்து செரட்டோனின். இந்த செரட்டோனின் கிடச்சிருச்சு. அதாவது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஈமானின் சுவையை சுமந்த அது சுவைத்தவர் அதுக்கப்புறம் அவரை நரகத்தில் அப்போ நெருப்பில் தூக்கி போட்டால் கூட நெருப்பு பெஸ்ட்டுன்னு நினைப்பார். இந்த டேஸ்ட்டு வந்து பிடிக்காது. அதனால தான் இப்போ இன்றைக்கி எடுத்துக்கோ, தொழுகையிலேருந்து எதெல்லாம் விலக்கி வைக்கிது? கிரிக்கெட் விலக்கி வைக்குதா? கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறவன் மெயினான ஓவர் நடந்துட்டு சூப்பர் ஓவர். இப்போ என்ன பண்ணுவான்? 3 மணி நேரமாக பார்த்துட்ருக்கான். இப்போ பாங்கு கொடுக்குறாங்க. இப்போ என்ன பண்ணுவான்? ஆனதாச்சு, வீட்டிலையும் தொழுலாமில்ல. அல்லாவுடைய நீ அல்லா கிடக்கிறான். முதல்ல இது மேட்சப் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அதனால தான் அல்லாஹ் பாரு என்ன பண்ணுறான்ட்டு. சுப்ஹானல்லாஹ். இஸ்லாத்தில் அந்த ஈத்திகாஃப்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அங்கே என்ன பண்ண முடியும்? ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அங்கேயும் போய் நாசமாக போய் வெட்டி நாயம் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க குரூப்பு இருக்குது. எனக்கு ஹரம்லேயே அந்த கூத்து நடக்கிற குரூப் இருக்குது. நீ பள்ளிவாசலில் ஒரு 10 நாளில் வீட்டிலேருந்து எந்த கான்டாக்ட்ஸும் இல்லாமல் கிடைக்கிறது சாப்பிட்டு, பள்ளிவாசலில் கிடைக்கிறது சாப்பிட்டுட்டு 1ஆம் தேதி போனீங்கன்னா 10ஆம் தேதி தான் வெளியே வரணும். இப்படி வந்து பாரு 10 நாளில் நீ டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுவேன். உன்னோட எல்லா ஹேபிட்ஸும் மாறிடும். இந்த 10 நாள் உனக்கு நீ புரட்டி போட்டுருவேன். புரியுதா? ஃபோன் நோண்டாமல் இருக்க முடியாது, டிவி பார்க்காமல் இருக்க முடியாது. இது என்ன பண்ண முடியும்? உலகத்தில் என்ன நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டேன், ஒன்றும் பார்க்க மாட்டேன். படித்தா குரானு. அந்த 10 நாளில் போட்டு உன்கிட்ட இருக்கிற ஒரே டைம் பாஸ் குரான் தான். குரானு, தொழுகை, ஜிக்ரு, வேறு ஒன்றும் ஆப்ஷன் இல்லை. இதனால தான் ரசூலுல்லாஹ் ஈத்திகாஃப் என்கரேஜ் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து டோப்பமைனை வந்து ஆஃப் பண்ணி விட்டு. டோப்பமைன் ஓவர் டோஸ் ஆச்சு. நான் சொன்னேன்ல, கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்கன்ட்டு. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கொண்டு போய் பள்ளிவாசலில் ஒரு 10 நாள் ஈத்திகாஃப் உட்கார வச்சு அட்மிட் பண்ணி கூப்பிட்டு வந்தோம்னா சரியாக போயிடும். இந்த எக்ஸாம் லீவ் இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒரு அந்த மாதிரி ஒரு கிளாஸஸ்ஸு. நம்ம டார்கெட்டும் அதுதான். அதுக்கு தாவா சென்டர் உருவாக்கி அதை நம்ம பண்ணி இன்ஷால்லா அதெல்லாம் பண்ணோன்ட்டு. ஸோ அது பண்ணிடக்கூடாது இல்லை. அதுக்கு வந்து உள்ளே இருக்கக்கூடிய சைத்தான்கள், வெளியே இருக்கக்கூடிய சைத்தான்கள், என்ன நம்ம கூட இருக்கிற சைத்தான்கள், எல்லா விதமான சைத்தான்களும் பயங்கரமான ஆக்டிவிட்டீஸில் நடக்குது.